இயக்கப்படும் தனியார் பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர போக்குவரத்து ஆணையரிடம் மதிமுகவினர் கோரிக்கை மனு வழங்கினர். கோவை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பாக இன்று கோவை மாநகர போக்குவரத்து ஆணையர் மற்றும் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மதிமுக மாநில மாணவரணி துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர் மாவட்ட மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் மா ராஜீவ்குமார் முன்னிலையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோபாலகிருஷ்ணன் கூறுகையில், கோவை மாநகர் பகுதியில் தனியார் பேருந்துகள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக வேகத்தில் இயக்கப்படுகிறது. மேலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் மாநகரில் உள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசலை தாண்டி பேருந்துகளை அதிக வேகத்தில் இயக்கி வருகின்றனர். இதன் காரணமாக மாநகரில் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றது. மேலும் இந்த விபத்துகளில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் சிக்குகின்றனர். வாகனங்களை இவ்வளவு வேகமாக இயக்குவது குறித்து அதிகாரிகள் பல்வேறு ஆய்வுகள் நடத்தினாலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை. குறிப்பாக மேட்டுப்பாளையம் சாலை, தடாகம் சாலை, அவிநாசி சாலை, சக்தி சாலை, திருச்சி சாலை, பொள்ளாச்சி சாலை ஆகிய பேருந்துகளில் தனியார் பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது. இதன் காரணமாகவே பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றது. எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு தனியார் பேருந்தின் வேகத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் கௌதமன், ஆதித்யா, அருள், சக்தி, 45வது வட்டக்கழக செயலாளர் சின்னமுருகேசன் மற்றும் நிர்வாகிகள் வேலாயுதம், ஷெரீப், சே சஞ்சய், குருபிரசாத், எஸ் சஞ்சய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் சார்பில் கோவை மாநகரில் அதிவேகமாக இயக்கப்படுகிற தனியார் வாகனங்கள் அதன் காரணமாக ஏற்படுகின்ற விபத்துகளை கட்டுப்படுத்திட கோரி கோவை மாநகர காவல் ஆணையாளரை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம். அதே போல முக்கியமான சாலை சந்திப்புகளில் ஏற்படுகின்ற வாகன நெரிசலை கட்டுப்படுத்திட வேண்டியும் உரிய காவலர்களை பணியில் அமர்த்திட கோரியும் மனு அளிக்க வந்துள்ளோம்.